பெற்றுக்கொண்டு தான் போகணும், சும்மா போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. வரும்போது சும்மா தான் வந்த ஆண்டவரே, கை வலியோட, கால் வலியோட, வேதனையோட, போராட்டத்தோடு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கினார். ஆமென். அப்படி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு நடத்துவார். ஆகவே நம்ம செய்தியாளர்களை ஒப்பு கொடுப்போம். கைகளை தட்டி அருமையான பாஸ்டர் நாங்கள் நடத்தி வரவேற்போம். ஹalleluya. ஆலே இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அருமையான பெண்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் ஐயாக்காக, அம்மாக்காக என்னுடைய நன்றிகள். இன்றைக்கு குயில்மேரி அம்மாவையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அம்மா எனக்கு ரொம்ப வருஷமாவே எனக்கு பழக்கம், என்னுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயார் அவங்க. இன்றைக்கு அவங்களே அந்த நாளில் ஆண்டு நாம மகிமைக்கென்று அவங்களுக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஐயா ஃபார் இன்வைட்டிங் மீ. வருஷத்தில் நடத்தின அன்பு பாஸ்டர் அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பெண்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டீங்க. சனிக்கிழமை காலையில் கிச்சனுக்கு லீவா இன்னைக்கு? ஆமாவா? எத்தனை பேர் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல, குணசாலியான ஸ்திரீகள் தான் இல்ல. வீட்டில் யாரையும் பட்டினி போடாம செஞ்சு வைத்து வந்தவர்களை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க? அவர் வார்த்தை தான் எல்லாம், அவர் வார்த்தை தான் எல்லாம். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறதுனாலதான், இன்றைக்கும் பேசுகிறதுனாலதான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்படியே நல்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நல்ல வாயில திறந்து கர்த்தரை நல்ல சத்தமா ஸ்தோத்திரிக்க போறீங்க. ஸ்தோத்திரிப்பீங்களா? அப்பாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி நடக்கிற இந்த கூட்டத்திற்கு தடையாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகளுக்கு அப்ப நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம். வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளின் ஆவிகளுக்கு எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம். இந்த கூட்டத்திற்கு தடை செய்கிற, எங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளுக்கு அப்பா விரோதமாய் நாங்கள் பேசுகிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கையில எடுத்து, இயேசுவின் அதிகாரத்தை கையில எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எடுத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டுகிறோம். அப்ப இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா எல்லையின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் ஆவியையும் இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, நாங்க கட்டுகிறோம். எல்லா தடை செய்கிற ஆவிகளையும், பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகளையும், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் கட்டுகிறோம். நல்ல கரத்தை தட்டி சத்திர மகிமை படுத்துவீங்களா? அப்பாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா எல்லா துதியும் கனம் ஒருவர்
என் ஆவி, சத்தமா சொல்லுங்க என் கூட, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். முந்தி பலவானை கட்டினால் ஒழிய இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற உங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் கட்டப்பட்டாயிற்று. சொல்லுங்க ஆமென், ஆமென். எல்லா கனமும் எல்லா துதியும் ஆண்டவர் ஒருவருக்கே சொந்தம். ஆமென். கூட சேர்ந்து பாடுவீங்களா? இன்றைக்கு நான் வந்து தனியா வரல, என் கூட ஒரு சேனையே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமென். ஆமா, எனக்கு அழகான கணவரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, அவர் கருப்பா இருந்தாலும் அழகா லட்சணமா இருப்பாரு. ஆமா, இன்றைக்கு அவர் என் கூட இல்லை, பட் எப்படியாச்சும் முடியறதுக்குள்ள நான் வந்து சேர்ந்துக்கிறேமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்னாலும் கண்டிப்பா வந்துருவார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான கணவருக்காக ஆண்டவர் நான் நன்றி சொல்றேன். ஆண்டவர் எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா 3 இன்னைக்கு இருக்கு என் கூட. அதனாலதான் சொன்னேன், நான் ரொம்ப சேனையோடு கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு 3 மகள் உண்டு. அவ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. 2வது மகன் கிங் சைரஸ், அவன் 10வது படிச்சுட்டு இருக்கிறான். 3வது சின்னது கடைக்குட்டி, அது 7வது படிச்சுட்டு இருக்கிறது. இன்றைக்கு என் மக பெங்களூர்ல படிக்கிறா, பட் இந்த வீக்கெண்டுக்காக வந்திருக்கிறா. ஆனா இன்றைக்கு இந்த மீட்டிங்ல உங்களோடு கூட எங்க பிள்ளைகள் 3 இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெரியல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா கர்த்தர் எங்களை அழைத்தது குடும்பமாய் கர்த்தருக்கு நிக்கணும்ட்டு. இன்றைக்கு அந்த குடும்பமாய் நிக்க வச்சிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த 3 பேர் இல்லாம இன்னும் 3 பேர் இருக்காங்க. அடுத்த சேனை, தம்பிங்க, தங்கச்சிங்க, இப்படி ஒரு பெரிய சேனையோட கூட கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் பாக்கியவதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. சொல்லுங்க, ஆண்டவருக்கே மகிமை. ஒரு சில வரிகளை பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போலாம். ஐயா வாழ்க, சொல்லுங்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க,
துதியை சொல்லி வருவதற்காகவே நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். ஆமென். இந்த நாளும் காலையில அப்பா உங்களை துதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, உங்களை மகிமைப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே. உண்மையிலே நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இந்த நாளை காணாதவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த வெளிச்சத்தை கண்களுக்கான கிருபை செஞ்சிருக்காரே. எவ்வளவு நல்லவர் தெரியுமா சகோதரியே, எவ்வளவு நல்லவர் தெரியுமா நம்ம ஆண்டவர். பாஸ்டரையா சொன்னார்ல, அவர் எல்லாருக்கும் நல்லவர். இன்றைக்கு ஒருவேளை நீங்க முதல் முறை ஒரு ஆலயத்திற்குள்ள வந்திருக்கலாம். ஆனா நான் தைரியமா சொல்றேன், யாரோ கூப்பிட்டாங்கன்னு நீங்க வரல. யாரோ கூப்பிட்டாங்க, அக்கா அந்த பக்கத்து வீட்டு அக்கா வர சொன்னாங்க அப்படின்னு நீங்க வந்து இங்க உட்கார்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் உங்களை இழுத்துட்டு வந்திருக்கிறார். இது நான் நம்புறேன். தற்செயலா நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது. எல்லாமே தேவ செயல் தான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தற்செயலா நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது. எல்லாமே தேவ செயல். அந்த அக்கா பார்த்து சொல்லுங்க, இல்ல அந்த அக்கா பார்த்து சொல்லுங்க, தற்செயலா நீ இல்ல வந்துடுறீங்க. தேவ செயல்னாலதான் இங்க வந்திருக்க. நீங்க எதற்காக கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கைய நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால பாடணும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். ஏன்னா நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு ஒருவேளை புதுசா வந்திருக்கிறவங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க, கர்த்தரை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, கர்த்தரை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கருத்தை வானத்துக்கு நேரா ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன்ப்பா. ஆண்டவர் யார்கிட்ட தெரியுமா சகோதரியை பேசுவாங்க? யார் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ, யார் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்களே சொல்லுங்க, ரெடியா இருக்கேன்ப்பா, நான் ரெடியா இருக்கேன்ப்பா, பேசுங்கப்பா என்கிட்ட. வாழுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆளுநரே. வாழுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆளுநரே. வாழுமையா பாடுவீங்களா? கூட சேர்ந்து வாழுமையா. அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா, எங்களோடு கூட பேசும்படியாக இறங்கி வாங்கப்பா. ஆளுநரே,
பரலோகத்திலிருந்து அது இறங்கி வரட்டும். ஆண்டவர் கிட்ட இருந்து வருகிற வார்த்தை அது கிரியை செய்யாம, அது பலன் அளிக்காம, அது உங்களை ஆசீர்வதிக்காம அது மறுபடியும் அவருக்கு திரும்பாது. இன்றைக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தை வரட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும். சொல்லும் அடியே கேட்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பாருங்க, பக்கம் நல்ல சந்தோஷமா நல்ல சிரிச்சு அவங்கள மனசார ஆசீர்வதிச்சு சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க. இப்படி ஆசீர்வாதத்தை கேட்ட நாட்கள் எல்லாம் போதும். இப்படியே கேட்டுக்க வேணாம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை இப்படி கேட்கிறவர்களாக வைக்கல, இப்படி ஆசீர்வதிக்கிறவர்களாக வச்சிருக்காரு. இப்படியே கேட்டிருந்தீங்கன்னா டம்ளர்ல கிடைக்கும். எப்படி? இப்படியே கேட்டிருந்தீங்கன்னா சிஸ்டருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா பதில் சொல்றாங்க. இப்படியே கேட்டிருந்தா எப்படி கிடைக்கும்? டம்ளர்ல கிடைக்கும். ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கும் கொடுப்பாரு. நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணும் அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாரு. டம்ளரை விட ஜாஸ்தியா தான் கிடைக்கும். எது வேணும்? ஜாஸ்தியா வேணுமா கம்மியா வேணுமா? எல்லாருக்கும் ஜாஸ்தியா தான் வேணும். ஒண்ணு வாங்கினா 5 ஃப்ரீனா முதல்ல வரைஞ்சு கட்டில ஓடுறது யாரு? இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறணும். அப்போ நீங்க பிளஸ் பண்றவங்களாக போனீங்க. முதல்ல சொல்லட்டுமா, உங்களை யார மனசார பிளஸ் பண்ணணும் தெரியுமா? உங்க பக்கத்து வீட்டுல இருக்காருங்களா? ஏன்னா எல்லாரும் சண்டை போடுறது யாரு? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பெலனை கேளுங்க, அப்பா என் பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் ஆசீர்வதிக்கணும். மனசார அவங்க நல்லா இருக்கணும். ஆசீர்வதிச்சு பாருங்க சகோதரிய, கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்துறார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆமென். நேற்று தினத்துல இரவு வேளையில நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இசப்பா உங்க புதிய மன்னாவை என் ஜனத்திற்காக பெண்களா கூடி வந்திருக்கிறாங்க. ஒரு உண்மையிலே சொல்ற, பெண்களுக்குள்ள நிறைய கவலைகள். ஆண்களை கம்பேர் பண்ணும் பொழுது பெண்கள் வந்து நிறைய வச்சுருப்போம் மைண்ட்ல. கரெக்டா இல்லையா? இப்படி நீங்க உட்கார்ந்துருந்தாலும் உங்க வீட்டை குறிச்சுதான நினைப்பு, உங்க பிரச்சனையை குறிச்சுதான நினைப்பு, உங்க கடனை குறிச்சுதான நினைப்பு, உங்க இஎம்ஐ குறித்துதான நினைப்பு எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஏன்னா நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்கள் பாத்தீங்கன்னா அவங்க மண்டைக்குள்ள குட்டி குட்டி டப்பா இருக்குமா. என்ன இருக்குமா? பாஸ்ட் இருக்கிற தைரியமா சொல்லிடுறாங்க. ஆம்பளைங்களுடைய மைண்டுக்குள்ள மூளைக்குள்ள குட்டி குட்டி டப்பா இருக்குமா. அந்த ஒரு டப்பாவும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயம். ஒரு டப்பா என்னன்னா வேலை, அவங்க செய்யற உத்தியோகம், வேலைங்கிற டப்பா. அந்த டப்பாவை திறந்துட்டாங்கன்னா வேற எதை பத்தியும் அவங்களுக்கு மைண்ட்ல வராது. வீட்டை பத்தி வராது, மனைவி பத்தி வராது, பிள்ளைங்களை பத்தி வராது, காரை பத்தி வராது, எதை பத்தியும் வராது. அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிட்டு வீடு அப்படிங்கிற டப்பாவை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா தான் வீட்டை பத்தி மட்டும் தான் ஞாபகம் வரும். சரியா? ஆனா பெண்கள் அப்படிப்பட்டவர் இல்ல. உள்ள என்ன தெரியுமா இருக்குது? அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னேன் சொல்லுங்க, டப்பா. அதுலயும் ஒரு சூப்பர் டப்பா வச்சுன்னு இருக்கிறாங்க ஆண்கள். என்ன டப்பா தெரியுமா? காலி டப்பா. அந்த காலி டப்பாவை திறந்துட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காம அப்படியே மேல பார்த்துக்கிட்டு 1 மணி நேரம் அவங்களால சும்மா உட்கார முடியும். உங்களால முடியுமா? உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. ஏன்னா நான் படைக்கப்பட்டிருக்கிற விதம் அப்படி. நமக்குள்ள மண்டபம் என்ன தெரியுமா இருக்கு? சொல்லுங்க, நூடுல்ஸ். அதான் நொந்து நூடுல்ஸா இருக்கிறோம். நம்ம நூடுல்ஸ்னுடைய ஒரு ஆரம்பமோ கடைசி எண்டோ எங்கன்னா கண்டுபிடிக்க முடியுதா? ஒன்னே ஒன்னு எடுக்க முடியுதா அவங்களால? எட்டா எல்லாம் அப்படிலாம் சிக்கலா இருக்கு உள்ள. ஒன்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்தது ஞாபகம் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு நினைவுக்குள்ளதான் பெண்கள். அதனால ஆண்டுகிட்ட நேற்று கேட்டேன், இசப்பா என் சென்னை ரொம்ப குழப்பங்களோட நிறைய ஒரு டிஸ்டர்ப்டா கன்ஃபியூஸ்டா வருவாங்க, நீங்க என்ன வார்த்தையை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுடைய போஸ்டரை எடுத்து நான் பார்க்கும் பொழுது இந்த நாளுக்கு உண்டான ஒரு தேவ வார்த்தையை அந்த போஸ்டர் மேல போட்டுருச்சு. எத்தனை பேர் கவனிச்சிங்க? என்ன வசனம் போட்டுருந்துச்சு உங்க போஸ்டர்ல?
பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். இப்போ வரும்போது பார்த்தோன்னா பெரிய சின்டெக்ஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர் ஒட்டிருந்துச்சு. என் சின்னது சொல்லுது, மம்மி தண்ணி கேன்ல ஒட்டிருக்கிறாங்க உங்க போஸ்டர் அப்படின்னு சொல்லி. அது தண்ணி கேன் இல்லடா, அது பேரு சின்டெக்ஸ் டேங்க்டா அப்படின்னு. அந்த போஸ்டர்ல மேல கர்த்தர் அழகான வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார். என்ன வார்த்தை? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா மாறணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென், ஆமென். இதை குறித்து தான் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பிச்சாரு. அப்ப ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினது நீதிமொழிகள் 31 இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் நீதிமொழிகள் 31 திறந்து வச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பைபிள் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால 31 நீதிமொழிகளை திருப்பாதீங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கொள்வோமா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்குது அப்படின்னா, அது வரைக்கும் இஸ்ரவேலர்களும் எகிப்தியர்களும் நல்ல ஒன்று கூடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசேப்பின் நாட்களில் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இணைஞ்சு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வசனம் சொல்லுகிறது 8வது வசனம் 1:8. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். ஏன்னா இதுக்கு முன்னாடி யோசேப்பு இருந்த நாட்களில் இருந்த பார்வோன் யோசேப்பை நல்லா தெரியும். பார்வோனுக்கு அடுத்தபடியா யார் தான் இருந்தா? யோசேப்பு. யார் மூலமாக அவர்களுக்கு பஞ்ச நாட்களில் தானியம் கிடைச்சது? யோசேப்பு. ஏன்னா யோசேப்பு தான் தானியங்களை சேர்க்க ஆரம்பிச்சார். யோசேப்பு தான் பஞ்ச நாட்களில் இஸ்ரவேலரையும் போஷித்தான், எகிப்தியரையும். அப்போ நல்ல டர்ம்ஸ், குட் டர்ம்ஸ், நல்ல சந்தோஷமா இருந்த அவர்களுக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா யோசேப்பை அறியாத ஒரு ராஜன், சொல்லுங்க ராஜா. ராஜன் அப்படின்னா யாரு? ஒரு தலைவர், ராஜா. இந்த ராஜா யாரு? எகிப்தின் ராஜா. சொல்லுங்க யாரு? இந்த எகிப்தின் ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கல. யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன தெரியுமா ட்ரை பண்ணுவோம்? அவங்கள எப்படியாச்சும் காலி பண்ணிடணும், அவங்கள எப்படியாச்சும் அழிச்சிடணும், இல்லை அவங்கள எப்படின்னா நோண்டணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருகிறது போல அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு எரிச்சல். சொல்லுங்க, என்னது? எரிச்சல் இந்த ஜனங்க மேல வந்தது. ஏன் தெரியுமா? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிடம் ஏராளமானவர்களும். ஏன் இந்த எரிச்சல் இந்த எகிப்தின் ராஜாவுக்கு வந்துச்சுன்னா, சொல்லுங்க எதனால வந்துச்சு? எகிப்தியரை விட இஸ்ரவேலர் எப்படி ஆயிட்டாங்க? ஏராளமாயிட்டாங்க. நிறைய ஜனங்கள் ஆயிட்டாங்க. எகிப்துக்குள்ளதான் வாழறாங்க, எகிப்தின் பக்கத்துல தான் வாழறாங்க. ஆனா எகிப்தில விட இஸ்ரவேலர்கள் ஏராளமானவர்கள். அது மாத்திரம் இல்ல, பலத்தவர்கள். சொல்லுங்க, ஏராளமானவர்கள், பலத்தவர்கள். சொல்லமா, ஏராளமானவர்கள். அது மாத்திரம் இல்லாம பலத்தவர்கள். இந்த ரெண்டு விஷயமும் இந்த புதிய ராஜாவுக்கு பிடிக்கல. எப்படியாச்சும் இந்த ஏராளத்தை கண்ட்ரோல் பண்ணோம். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? ஏராளத்தை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க? நம்ம கவர்மெண்ட்ல என்னங்க பண்றாங்க? பாப்புலேஷனுக்கு கட்டுப்பாடு பண்றாங்க. என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு. முடிஞ்ச அளவு பொம்பளைங்களுக்கு தான் பண்றது, இல்ல ஆம்பளைக்கு பண்றது ரொம்ப ரேர். ஏன்? அளவா பெற்றுக்கணும், நிறைய பேர் வந்துடக்கூடாது. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க? நாம் இருவர் நமக்கு. அது இருந்துச்சா? எத்தனை பேர் வீட்டு அப்படி இருக்கீங்க? நாம் இருவர் நமக்கு இருவர். கஷ்டமா இல்லையா? 2 பேர் தான் பிள்ளைங்க. சோதரம். நாம் இருவர் நமக்கு மூவர். யாருக்கு மூவர்? உங்களுக்குலாம் கை நான் இது கொடுத்துருவேன். நம்மலாம் 1. ஆமா, 3 பேர். அப்புறம் அதுக்கு மேல 3க்கு மேல
அம்மா எத்தனை பேர் உங்களுக்கு? 4 பிள்ளைங்க. இந்த வாட்டிக்கு 5 5 பிள்ளைங்கறாங்களா அல்லேலூயா சொல்றாங்களா தெரியலையா? 3 ஓகே ஓகே சரி 4 வேற 5 6. அம்மா உங்களுக்கு எத்தனை? 5. அவங்க அம்மாக்கு 9. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சகோதரியே. இப்பெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? நாம் இருவர் நமக்கு. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர். இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும், இவங்க பெருக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா முடிவெடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல இந்த இந்த குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல இஸ்ரவேலர், இவர்களுடைய பலத்தை குறுக பண்ணிடணும், வீக் ஆக்கிடணும். அதனால என்ன பண்றாருன்னா, அவர் என்ன ஒரு ஐடியா பண்றாரு மாத்திரம் அடுத்த வசனத்துல வாசிப்பீங்களா? அடுத்த வசனம், அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், ஒரு ஐடியா பண்ணணும். சோ அவருடைய மைண்ட்ல இருந்த 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? நம்பர் 1, அவங்க பெருக கூடாது. சொல்லுங்க, நம்பர் 1 என்ன? ஏராளமா ஆக கூடாது. நம்பர் 1, ஓகேவா? நம்பர் 2, அவங்க எகிப்தியருக்கு விரோதமா ஆயிடக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? எகிப்துக்கு ஃப்ரெண்டாவே இருக்கணும். சொல்லுங்க. ரெண்டாவது என்னதுன்னா, எகிப்துக்கு ஃப்ரெண்டாவே இருக்கணும். மூணாவது, எகிப்தை விட்டு அவங்க போக கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? எகிப்தை விட்டு அவங்க போக கூடாது. இந்த 3 காரியங்களை இந்த ராஜனுடைய இருதயத்துல வந்துருச்சு. சொல்லுங்க, 3 காரியம் என்ன? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், அவங்க பெருக கூடாது. நம்பர் 2, எகிப்து கூட அவங்க ரெண்டாவே இருக்கணும். அப்புறம் மூணாவது, எகிப்தை விட்டு போக கூடாது அப்படிங்கிற உபாயம். சொல்லுங்க, உபாயம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஐடியா. நல்ல ஐடியா மன்னனா இருப்பார் போல. கரெக்டா? இந்த ஐடியா மன்னன் என்ன தெரியுமா பண்ணாரு? அதற்கு இவர்களை ஒடுக்க ஆரம்பிச்சார், சுமை சுமத்த ஆரம்பிச்சார், பயங்கரமான கடுமையான வேலையை கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அந்த வசனத்தை பாருங்களேன், 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி, அம்மாடியோ எந்த குடும்ப கட்டுப்பாடும் வேலைக்கு ஆகல. நான் யோசிக்கிறேன், அவங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுல எத்தனை பிள்ளைங்க பிறந்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியலையே. ஆடு மாடு போல குட்டி போட்டுன்னே இருந்திருப்பாங்களோ. எங்கிருந்து அவ்வளோ பலன் கிடைச்சிருக்கோம்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த ராஜாவுக்கு, எகிப்தின் ராஜாவுக்கு ஐடியா என்ன தெரியுமா? 3 விஷயம் பண்ணணும். சொல்லுங்க. 1, பெருகக்கூடாது. நம்பர் 2, ஃப்ரெண்டாவே இருக்கணும். நம்பர் 3, விட்டு போக கூடாது. ஆனா இந்த எகிப்தின் ராஜாவுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ராஜாவுக்கும் மேலான ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவுக்கு வேற ஐடியா இருந்தது. இந்த ராஜா ஐடியா போடுறாரு, ஆனா அந்த ராஜானுடைய ஐடியாவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் ராஜா? ராஜானா யார் தெரியுமா? ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு கர்த்தரை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பாவா பாப்பீங்க, நண்பனா பாப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அவரை ராஜாவா பாருங்க. ராஜானா ஆளுகிறவர்களாக பாருங்களேன். தீ கொடுத்துருமா, அவர் ராஜா. சொல்லுங்க, சாதாரண ராஜா இல்ல, மகிமையின் ராஜா. பாடுவீங்களா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். நல்ல கரங்களை தட்டி. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறவர் ஆபிரகாம். தெரியும்ல, 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல் அவரை கூப்பிடும் பொழுது, நான் உனக்கு காட்டுகிற தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 12:2 நான் உன்னை எப்படிப்பட்ட ஜாதியாக்குவேன் சொல்லுங்க. பெரிய ஜாதி. பெரிய ஜாதினா நிறைய பேருன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? பெரிய ஜாதியாக்குவேன். 2ஆம் வசனம் 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்களேன். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி கொடுத்து, என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியின் தூள்னா எப்படிங்க கவுண்ட் பண்ணுவீங்க? கவுண்ட் பண்ண முடியுமா? உங்க வீட்டுல இருக்கிற தூசியை உங்களால எண்ண முடியுமா? ஆனா ஆண்டவர் முற்பிதாவாகிய அவருடைய சந்ததி யாரு? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, இஸ்ரவேலர், இவங்க தான் அவருடைய சந்ததி. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிய பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். சொன்னாரா இல்லையா? இது யாருடைய ஐடியா தெரியுமா? ராஜாதி ராஜா மகிமையின் ஐடியா, மகிமையின் ராஜாவினுடைய ஐடியா. சரியா? மேற்கும் கிழக்கும் வடக்கு தெற்கு பூமியின் தூளை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன். அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் 15:5. ஆபிரகாமை கர்த்தர் வெளியில கூட்டிட்டு வந்து வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பாரு. நட்சத்திரங்களை உன்னாலே எண்ண கூடுமானால் உங்களால எண்ண முடியுமா? அவைகளை என்ன என்று சொல்லி உங்களால எண்ண முடியுமா நட்சத்திரத்தை? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால நட்சத்திரத்தை எண்ண முடியாதுல்ல, அந்த அளவுக்கு உன் ஜனத்தை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் யார் ஐடியா சொல்லுங்க? ராஜாதி ராஜா மகிமையின் ராஜா அவர் ஐடியா. இன்னும் முடியல சொல்றேன். 17ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம், ஆதியாகமம் 17. எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும், அக்கா அழகா வாசிச்சாங்க, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொன்னாரா இல்லையா? இப்படி ஒரு ஐடியா வச்சு இருக்கிற இடத்துல குடும்ப கட்டுப்பாடு வேலை செய்யும் நினைக்கிறீங்களா? வேலை செய்யுமா? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி ஜாதிகளை உண்டாக்குவேன். நான் சொல்றேன், இன்னைக்கு பலுக செய்கிறது மனுஷர்கள் இல்ல, கர்த்தர். அவர் சொல்லிட்டார் ஆபிரகாம் கிட்ட, நான் உன்னை பலுக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 22:17 பாருங்களேன். 22:17 ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். என்னையுமே நம்மளால எண்ண முடியாது சிஸ்டர். இப்படி திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறது ராஜாதி ராஜா மகிமையின் ராஜானுடைய ஐடியா. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல எகிப்தின் ராஜா இவங்க பெருக கூடாதுன்னு நினைக்கிறாரே அது வேலைக்கு ஆகுமா?
இன்றைக்கு சொல்றேன், அவர் போட்ட ஐடியா சாதா ஐடியா இல்ல. அந்த ராஜாதி ராஜாவுடைய ஐடியாக்கு எதிரான ஐடியா. அந்த ராஜாதி ராஜாவுடைய வாக்குத்தத்தத்திற்கு எதிரான ஒரு ஐடியா. எல்லாத்துக்கும் மேல அந்த ராஜாதி ராஜாவுடைய சித்தம் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு விரோதமான ஐடியா. ஆண்டவருக்கு விரோதமா நிற்க முடியுமா சிஸ்டர்? கர்த்தருக்கு விரோதமா கர்த்தரோடு கூட வழக்காட கூட நம்மளுக்கு திராணி இல்லை. யோபுல ஒரு வசனம் சொல்லுது, அவர் 1000 கேள்வி கேட்டா நம்மளால ஒண்ணுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தினிடத்துல அவருடைய திட்டத்திற்கு உங்களாலேயோ என்னாலேயோ எதிர்த்து நிற்க முடியாது. சோ முதல் பாயிண்ட் கேன்சல் ஆயிடுச்சா? நான் முதல் பாயிண்ட் ராஜா ஐடியா என்ன? ஃபர்ஸ்ட் பெருக கூடாது. ஆனா கேன்சல் ஆயிடுச்சா? வசனம் சொல்லுது, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவங்க. நிறைய பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறமா கூட குழந்தை பிறக்கும். கரெக்டா? ஏதோ அந்த டியூப் சரியா அவங்க கட்டாததுனால இப்போ காலம் மாறிடுச்சு. எனக்கு எங்க ஐயாக்கு 4 பிள்ளைங்க ரொம்ப இஷ்டம். நான் தான் 3ஓட நிறுத்திட்டேன். 3 பிறந்த கையோட 3மே நார்மல் டெலிவரி. 3 பிறந்த கையோட 3வது நாள்ல ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா என்னை வீட்டுக்கே கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்து பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏதாவது பண்ணலாமா பாப்பா 4வது குழந்தைக்கு? நான் சொன்னேன் 2.5 லட்சம் ரூபாய் டெஸ்ட் டியூப் பேபி தான்ப்பா நம்ம பண்ணணும். நான் செலவு பண்றதுக்குலாம் ஓகே. எப்பா உங்க பொண்ணு காலேஜ் போயிட்டா, அவளை 4 பேரு கிண்டல் பண்ணுவாங்க போதும் நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது. வசனம் சொல்லுகிறது, எவ்வளவாய் ஒடுக்கினார்கள். சொல்லுங்க, எவ்வளவாய் ஒடுக்கினார்கள் அவ்வளவா பலுகி பெருகினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, அவர் ஐடியா தான் டாப். ஆமென். பாருங்க, யார் இந்த ராஜா? சந்தோஷமா மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. நான் இப்ப சொன்னேன், கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிரா நிக்கிறாங்கல்ல, இவங்க நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்களா இல்ல எதிரியா இருக்கணுமா? சொல்லுங்க, எதிரியா இருக்கணுமா ஃப்ரெண்டா இருக்கணுமா? ஆனா இந்த ராஜா ஐடியா என்ன? இவங்க எப்பவுமே நம்மளுக்கு எப்படிங்க இருக்க முடியும்? எப்படிங்க இஸ்ரவேலரோ எகிப்தியரோ எப்பவும் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? எப்படிங்க நம்ம எகிப்தியரை விரோதிக்காம இருக்க முடியும்? ஏன்னா அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக நிற்கிறவர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு, அவர் வார்த்தைக்கு விரோதமா நிக்கிறாங்களே, அவங்களோடு கூட நம்ம கூட்டு சேர முடியுமா முடியாதா? சொல்லுங்க, சேர முடியாது, சேரவும் கூடாது. வசனம் சொல்லுங்க, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு அந்த அந்நிய நுகத்தோடு, ஹல்லேலூயா சொல்லுங்க, அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமா நிற்கிற இவர்களிடத்துல நம்ம எப்படிங்க கை கோர்க்க முடியும்? அப்ப நியாயமா பார்த்தா இவர்களை விட்டு நம்ம போனோம். இவர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். 15:13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் உங்களோடு அல்லாத சொல்லுங்க, உங்களோடு அல்லாத அந்நிய தேசத்திலே இருந்து போத சிஸ்டர். அப்போ இவங்க இருக்கிற அந்த எகிப்து இவங்களோடது அல்ல. இவங்க இருக்கிற தேசம் அந்நிய தேசம், சொந்த தேசம் இல்ல, அந்நிய தேசம். அப்போ எக்காரணத்து கொண்டும் நம்மளுக்கு இல்லாத, நம்மளுடையதில் அல்லாத அந்நியமா இருக்கிற தேசத்தோடு கூட நம்மளால எக்காரணத்து கொண்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சொல்லுங்க, நட்பு ஏற்படுத்த முடியாது. விட்டு போனோம்னா போய்தான் ஆகணும். ஆமென். அப்ப இப்ப சொல்லுங்க, ஐடியா நம்பர் 2 கேன்சல் ஆயிடுச்சா?
என்ன சொன்னார் ராஜா? ஐடியா நம்பர் 2ல முதல் ஐடியா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அவங்க பெருக கூடாது. ஓகே. நம்பர் 2, ஃப்ரெண்டா இருக்கணும், எப்போ விட்டு போக கூடாது, விரோதமா எழும்பிட கூடாது, எனிமியா மாறக்கூடாது. எப்படி மாறக்கூடாது? எனிமியா, ஃப்ரெண்டாவே இருந்துடணும், நமக்கு சப்போர்ட்டாவே இருக்கணும். இவங்க வந்து மற்றவங்களோட கூட சேர்ந்து நம்மளை எதிர்த்துருவாங்களோ, நம்மளுக்கு எனிமியா மாறிடுவாங்களோ, நோ நோ நோ, கூடவே இருக்கணும். ஆனா அந்த ராஜா என்ன வச்சிருந்தாரு தெரியுமா? உங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தை நீங்க விட்டு போகணுங்கிறது தான் ஆண்டவர் திட்டம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக ஆண்டவர் வைக்கல. அவர்கள் எக்காரணத்து கொண்டும் எகிப்தோட கூட ஃப்ரெண்டா இல்ல ஒன்று சேர்ந்து இணைஞ்சு வாழ முடியாது. ரெண்டாவது பிளான் கேன்சல். கரெக்டா? கேன்சல் ஆயிடுச்சா? மூணாவது பிளான் என்ன? எகிப்தை விட்டு ஐயோ, இதே வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாமா? அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. அப்புறம் நீ நிச்சயமாய் அறிய கடவாய், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வருவார்கள்னா என்ன அர்த்தம்? அங்க அவங்க இருக்க சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க. எகிப்துல இருந்து திரும்பி கானானுக்கு வருவாங்க. இது கர்த்தர் ஏற்கனவே சொன்ன விஷயம். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். இது யார் திட்டம்? சொல்லுங்க, தேவன் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லுங்க? ராஜாதி ராஜா மகிமை முடிங்க ஃபுல்லா. ராஜாதி ராஜா மகிமையின் ராஜா அவருடைய திட்டம். இவர்கள் திரும்பவும் கானானுக்கு திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரம். கானான் என்பது சாதாரண சுதந்திரம் அல்ல, நித்திய சுதந்திரம். நம்ம அப்பா வீட்டுக்கு போற மாதிரி கொஞ்ச நாள் தான் வெளியில இருக்க முடியும். திரும்பி எங்க போனோம்? அப்பா வீட்டுக்கு தான். நான் எங்க அப்பா வந்து சிஎஸ்ஐல ஒரு ரெவரண்டா இருந்தார், ஐயரா இருந்தார். ஐயரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். ஐயர்களுக்கு என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், ஒரு சர்ச்சிலையா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு தாய் வீடு அப்படின்னு ஒரு வீடு இருந்தது இல்லை. திடீர்னு கோடம்பாக்கம், இங்க வடபழனி ஒட்டகப்பாளையத்துல நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் இங்க தான் இருந்தேன், ஒட்டகப்பாளையத்துல. அப்படி நம்ம சென்னைக்குள்ளேயே சுத்தி 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 எங்களை கூட்டு போவாங்க. அம்மா வீடு அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் இருக்கும்ல, சென்டிமெண்ட் அது எனக்கு இருந்ததே இல்லை. ஏன்னா ஒரு வீட்லயும் நாங்க ரொம்ப வருஷம் தங்கினதே இல்லை. ஒரே வருஷம், சாரி, ஒரே வீடு. 19 வருஷமா ஒரே வீட்டுல நான் இருக்கிறேன்னா எங்க வீட்டுக்கார வீடு தான். பாட்டி எதிர்பார்க்கலாம். ஒரே வீடு 19 வருஷமா ஒரே இடத்துல நான் இருக்கிறேன்னா எங்க வீட்டுக்கார வீடு தான். இப்ப எது எங்க அம்மா வீடு போல ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்? மாமியார் வீடு தான் சென்டிமெண்ட் அக்கா. இன்னைக்கு கூட பேச்சுக்கு கூட எங்க அம்மா வீட்டுக்கு போய் என்னால இருக்க முடியல. எப்படா நம்ம என்ன மாதிரி என்ன பாத்துக்கிறீங்களா? அவங்க அம்மா வீட்டுக்கு போக ஆசைப்படுவாங்க. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் நல்லா தங்கி அந்த நல்ல காலை நல்லா நீட்டிக்கிட்டு படுத்துக்கின்னு சீக்கிரமா எழுந்துக்காம எந்த வேலையும் செய்யாம போட்டு கொடுக்குற காப்பியை நல்லா குடிச்சிட்டு வந்துடலாம் சந்தோஷமா இல்ல. ஆனா இவர்களுடைய சென்டிமெண்ட் எங்க தெரியுமா இருந்துச்சு? நித்திய சுதந்திரம் கானான் தான். கொஞ்ச நாள் தான் உங்களால் வெளியில வாழ முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது, நீ திரும்பி போகணும். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவர் இல்ல, ராஜாதி ராஜா மகிமையின் ராஜாவுடைய திட்டம் 400 வருஷத்துக்கு அப்புறமா இவர்கள் எங்க திரும்பி போகணும்? கானானுக்குள் திரும்பி போகணும். ஹல்லேலூயா. அது நல்லா தெரிஞ்சுதான் யோசேப் கூட கடைசி என்ன தெரியுமா சொல்றாரு? எலும்ப இங்க இருந்து எடுத்துட்டு போகணும். இப்ப சொல்லுங்களேன், 3வது ஐடியா ஆயிடுச்சா? எகிப்தின் ராஜா பெருசா, ராஜாதி ராஜா பெருசா? மகிமையின் ராஜா தான் பெருசு. இந்த 3 விஷயங்களும் நடைபெறாமல் கேன்சல் ஆனதுக்கு
முக்கியமான காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன். அவர்கள் 2 ஸ்திரீகள். இந்த 3 ஐடியாவும் கேன்சல் ஆனதுக்கு முக்கியமான பங்கு வகித்தவர்கள் ஆண்டவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றேன் சகோதரியே, கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை கொண்டுதான் இங்க காரியங்களை செய்வார். அவரால் செய்ய முடியும், அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியும். கர்த்தரால கூடாத காரியம், அவரால் என் தேவனால் எல்லாம், அவர் எல்லாம் கூடும். ஆனா யாராவது ஒரு மனுஷனை கொண்டுதான் இந்த உலகத்துல அவர் கிரியை செய்வார். அவருக்கு செங்கடல்ல 2ஆய் பிளப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதன் மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதன் மண்ணாவை அழிப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான். இன்றைக்கு கூட ஒருவேளை பல்வேறு குழப்பங்களோட நீங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்? நான் சொல்றேன் அக்கா, ஆண்டவரால நடக்கும். பலனுள்ளவர் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செங்கடல்ல 2ஆ பிளக்க முடியும். ஆனா கர்த்தருக்கு அங்க ஒரு மோசே வேணும். என் ஆண்டவரால சூரியன் அப்படியே நிக்க சொல்லி சந்திரன் அப்படியே ஒரு பக்கம் நிக்க சொல்ல முடியும். ஆனா அதை செய்வதற்கு அவருக்கு ஒரு யோசுவா வேணும். இப்படி ஆண்டவர் மனிதர்களை கொண்டுதான் இந்த உலகத்துல அவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், இந்த எகிப்தின் ராஜாவின் ஐடியாவை கேன்சல் பண்றதுக்கு ஆண்டவர் 2 ஸ்திரீகளை பயன்படுத்தினாங்க. அந்த ஸ்திரீகள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரு? சிப்பிராள், பூவாள் அப்படின்னு சொல்லி. அவங்க பேர் எதற்காக போடப்பட்டிருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேருடைய பெயர்களை பார்த்தீங்கன்னா 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத பூமி, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இப்படி நிறைய ஸ்திரீகள் புதிய ஏற்பாட்டுல போடப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீ. ஆனா ஒருத்தர் கூட பேர் இல்லை. ஆனா இங்க பாத்தீங்களா, கர்த்தர் இவர்ல சத்ருவின் திட்டங்களை அவமாக்கும்படியாக 2 ஸ்திரீகளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார்னா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு விசேஷமா வச்சிருக்காரு. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷப்படுறீங்க? நான் ஒரு பொம்பளையா பிறந்ததுக்கு, நான் ஒரு உமனா ஒரு ஸ்திரீயாய் பிறந்ததற்கு நம்ம உண்மையில நன்றி சொல்லணும். ஆண்டவர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப பலவீனமான பாத்திரம், நம்ம எதற்கும் உதவாதவர்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்லயே உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவ சமையல் கட்டுக்கு தான் லாய்க்கு. நீங்க ஒருவேளை சமையல் கட்டுக்கு தான் லாய்க்கப்படுற ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்திற்கென்று எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய திட்டத்திற்காக எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், சத்ருவின் திட்டத்தை அதமாக்கும்படியாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இவர்கள் 2 பேரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருடைய பெயரையும் கர்த்தருக்கு தெரியும். அவர் இன்றைக்கு உங்களையும் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார். ஒருவேளை அக்காங்க புதுசா வந்திருக்கிற அக்காங்க நினைக்கலாம், என் பேர் எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? என் பேர் கிறிஸ்டியன் பேர் கூட இல்லையே. இல்லை அக்கா, ஆண்டவருக்கு உங்க பெயர்கள் எல்லாம் தெரியும். வசனம் சொல்லுகிறது, வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் அவர் பெயரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரத்துக்கே பேர் அவருக்கு தெரியும்னா, அவரால் பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட ஜனமாகிய உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியாதா?
உங்க தாயின் கருவில நீங்க உருவாவதற்கு முன்னமே உங்கள் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். இது நானா சொல்லல, வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். 2 ஸ்திரீகள். ஒரு அழகான பாடல் ஞாபகம் வருது. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ. உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே, உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ. உங்களை பார்த்து பார்த்து கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேரை பெயரிட்டு அழைச்சார். அந்த 2 பேர்கள் பேர் என்ன தெரியுமா? சிப்ராள், பூவாள். சிப்ராள் அப்படின்னு சொல்ல போனா ஃபேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பூவாள் அப்படின்னு சொல்ல போனா ஸ்ப்ளெண்டட் அப்படிங்கிற ஒரு அர்த்தமுடைய பெயர்கள். இவங்க பெயர்களை விட, சொல்லுங்க, பெயரை விட குணம் முக்கியம். ஒரு சில வீட்டுல பார்த்திருக்கீங்களா, சமாதானம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுல பாத்திரம் பறக்கும். கிச்சன்ல இருந்து எந்த நேரம் சண்டை, கண்ணாயிரம்னு வச்சிருப்பாங்க. அவருக்கு பார்த்தா கண்ணு தெரியாம. இப்படி பேர் ஒன்று இருக்கலாம், பெயரை விட உன் குணம் முக்கியம். இன்னைக்கு இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை எதற்காக ஆண்டவர் இந்த ஸ்திரீகள் பெயர்களை வச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. சொல்லுங்க, நல்ல குணம். நல்ல குணம். என்ன குணம்? ஜனங்களை காப்பாத்துனாங்க. கரெக்ட் சிஸ்டர். அந்த எதனால அந்த ஜனத்தை காப்பாத்தணும்னு அவங்க நினைச்சாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த பயம் இருந்ததுனால தான் இந்த பயம் என்ன பண்ண தெரியுமா? எகிப்து ராஜாவுக்கு பயப்படாது. இந்த பயம் என்ன பண்ணும்? எகிப்து ராஜாவுக்கு பயப்படாது. எகிப்து ராஜாவின் ஐடியாக்கெல்லாம் பயப்படாது. எதுக்கு மாத்திரம் தான் பயப்படும்? கர்த்தருடைய சித்தத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் தான் இது பயப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த பூமிக்குரிய எல்லா பயத்தையும் முழுங்கிடும். அதெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்காது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தாங்களா? 3 பேரு அக்கினியில தூக்கி போட்டாங்களா? போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிறோம். அதோட இம்பார்ட்டன்ட்னா நேபுகாத்நேச்சார் ராஜா, அவரெல்லாம் ராஜா கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க. இவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாங்க. நீங்க வச்ச சிலையை நாங்க என்னங்க வச்சு இவ்வளவு தைரியம்? ஏன் தெரியுமா? நேபுகாத்நேச்சார் ராஜா மேல இருந்த பயத்தை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்கு நிறைய. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் 2 பேர் ராஜா வந்து சொல்றாரு, எகிப்தின் ராஜா. அதை பாருமா, அவங்க வருவாங்க. எதுக்கு? லேபர் டைம், நம்ம என்ன சொல்றோம், பிரசவ டைமுக்கு வருவாங்க. பார்த்துனே இருங்க, நீங்க தான் பிரசவிக்க போறீங்க. இல்ல, அந்த காலத்துல எல்லாம் நர்சஸ் படிச்சவங்க எல்லாம் இல்ல, மிட்வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல மருத்துவச்சிகள், நடுவுல அவங்க தான் வந்து வீட்டிலேயே பிரசவம் பார்ப்பாங்க. அப்படி யாராவது வீட்டிலேயே பிரசவிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நர்ஸ். எங்க மாமியாரும் நர்ஸ் தான். எங்க மாமியார் எங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே இருக்குது. இன்னமும் சொல்லுவாங்க எங்க மாமியார், யாரோ ஒருத்தங்க பிரசவ வலியோட கூட ஆட்டோல பெட்ரோல் போட வந்திருக்கிறாங்க. அவங்களால முடியல. கடைசி குழந்தை தலை வெளியில வர சூழ்நிலை. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல எங்க வீடு தான். உடனே எங்க மாமியார் கூட்டிட்டு வந்து ஆட்டோவை உள்ள கார் ஷெட்ல வரைக்கும் ஏற்றி எங்க கிச்சன் சிங்க்ல கழுவுனாங்களா அந்த குழந்தைய. எங்க மாமியார் இப்போ சொல்லுவாங்க. அப்படி இந்த மருத்துவச்சிகளுக்கிட்ட எகிப்தின் ராஜா ஐடியா கொடுக்குறாரு. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஆண் பிள்ளைன்னா கொன்று போடு. அல்லேலூயா. ஆண் பிள்ளைன்னா கொன்று போடு. ஏன்னா ஆண் பிள்ளையா இருந்துச்சுன்னா அது வளர்த்து வந்து இவர்களுக்கு விரோதமா எழுப்புகிற ஒரு வீரனாயோ இல்ல
கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ரட்சகனாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஆண் பிள்ளையும் சாகடிச்சு, பெண் பிள்ளைகளை பரவாயில்ல அந்த காலத்துல எல்லாம் ரிவர்ஸ்ல ஆயிருக்குது. கொஞ்சம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பொம்பளை பசங்க எல்லாரையும் வச்சு நெல் வச்சு கள்ளிப்பாலை ஊத்தி அங்க சொல்லிட்டாங்க. 2 மருத்துவச்சி கிட்ட ஆம்பளை பிள்ளையா இருந்தா எப்படி நான் யோசிக்கிறேன், எப்படிங்க கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த 2 மருத்துவச்சிகளும் என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படி செய்யல, அப்படி செய்யல. சொல்லுங்க, அப்படி செய்யல. ஏன் சொல்லுங்க, சொல்லுங்க ஏன்? என்ன தேவனுக்கு? ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜாவுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனாலதான் இந்த எகிப்தின் ராஜாவினுடைய திட்டத்தை இவங்க 2 பேரும் ஆதமாக்கினாங்க, கேன்சல் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ராஜா வந்து கேக்குறாரு, ஏம்மா அப்படி பண்ணீங்க, ஏமா விட்டீங்க எல்லாரையும்? அதுக்கு செம்மையா ஐடியா பேசுறாங்க. பாத்தீங்களா, கேட்டிருக்கீங்களா? அத அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராஜா எபிரேய ஸ்திரீகள் வந்து ரொம்ப பலனுள்ளவர்கள், நாங்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க போறதுக்குள்ள அவங்க பெத்துக்கிறாங்க. பெத்து என்ன பண்ணிடுறாங்க குழந்தைய? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால இவர்கள் 2 பேரும் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 20-21. தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். சொல்லுங்க, நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும். எத்தனை பேர் காசு குடும்பம் தழைக்கணும் சிஸ்டர்? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழணும், நாங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும், எங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, எங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும், எங்களுக்குள்ள பொருளாதாரம் கரெக்டா இருக்கணும், என் கடன் எல்லாம் மாறணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இதெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் தழைக்க செய்ய போகிறார். இப்படிதான் நன்மை செய்ய போகிறார். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு 5 காரியங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் நான் சீக்கிரமா சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 5 காரியங்கள் மாத்திரம். 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 25 சங்கீதம் 25. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒருவேளை உடனே புரட்ட முடியலன்னா நீங்க பேனா பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 25:12 படிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தாம் தெரிந்து கொள்ளும் வழியை சொல்லுங்க, போதிப்பார். நான் சொல்றேனே, கர்த்தர் போதிக்கிறதே இல்லை. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். போதிப்பாரு, எல்லாருக்கும் கிடையாது. நமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் போதிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, அப்பா உங்க வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழி. நல்லா சொல்ற சிஸ்டர், நீங்க நடக்க ஆசைப்படுகிற வழிகள் நிறைய உண்டு. என் வாழ்க்கையில் இது நடந்தா நல்லா இருக்கும், என் பொண்ணுக்கு நல்ல ஒரு இப்படிப்பட்ட ஒரு பையன் அமைஞ்சா நல்லா இருக்கும், எனக்கு இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். நம்ம ஆசைப்படுகிற வழிகள் அநேகம் உண்டு. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார்னா, நாம் நடக்க வேண்டிய வழிகள் இல்லை,
நமக்கு நடக்க வேண்டிய வழிகள் அவசியம், நடக்க விருப்பப்படுகிற வழிகள் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தமது வழியை போதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து நம்ம கேட்க போறோம், அப்பா நமக்கு பயப்படுகிற பயத்தினால அப்பா எனக்கு இந்த போதனையை தாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்ம குடும்பங்களில நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். எந்த பக்கம் போறது தெரியல, தப்பான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். இன்னைக்கு ஏன் கடை, அன்னைக்கு தப்பா நீ முடிவெடுத்து கை நீட்டி வாங்கிட்ட. நீ தேவைக்காக வாங்கினியா உன் ஆசைக்காக வாங்கினியான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு கடனோட இருப்பதற்கு நான் கேட்கிறேன் சிஸ்டர், எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட எல்லார்கிட்டயுமே கடன் பிரச்சனை எதனால வந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க என்னாலதான் வந்துச்சுருவாங்க. அவங்களாலதான் தங்களுடைய முடிவுகளினால வந்ததுதான். இன்னைக்கும் சொல்ற கர்த்தர் உங்கள் குடும்பங்களை தழைக்க செய்வார். அவருக்கு பயப்படுகிற பயம் எந்த வழியில நீங்க போகணும் அப்படிங்கறத அவர் போதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது விஷயத்தை பார்க்கிறோம். அதே சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. என்ன இருக்கு? கர்த்தருடைய அவருடைய ரகசியம் யார்கிட்ட தெரியுமா சொல்வாங்க? எல்லார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. க்ளோஸா இருக்கவங்க கிட்ட, நம்பகமா இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, நம்பிக்கைக்குரியவர்கள் கிட்ட மாத்திரம்தான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு நான் என் ரகசியத்தை சொல்லுவேன்னா நீங்க அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள் அர்த்தம். ஆண்டவர் அப்படிதான் அந்த 2 மருத்துவச்சிகளையும் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர் மாற்றி வச்சிருந்தார். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கி ஜீவிக்கணும், அவருடைய ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியமானது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு விஷயம், நீதிமொழிகள் 10:27. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசாவே போயிடுமா? சாவாமே போயிடுவோமா? செத்துதானே ஆகணும். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரே நிச்சயத்தோட தான் பிறக்கிறாங்க. என்னைக்கான ஒரு நாள் செத்துதான் ஆகணும். சாவு என்பது எல்லாருக்கும் நம்மளால தடுக்கவே முடியாது. ஒண்ணு நம்ம அதுகிட்ட போகோ இல்ல அது நம்ம கிட்ட வரும். என்னைக்காச்சாலும் நம்ம செத்துதான் ஆகணும். ஆனா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்கள். நான் கூட யோசிச்சேன், என்ன ஆண்டவரே இது, அப்ப நான் நல்லா வாழணும்னா நமக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நான் நல்லா வாழ்ந்துருவேன். ஒரே ஒரு சின்ன மட்டும் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம நீங்க எத்தனை நாள் வாழறீங்களோ அதை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நீங்க வாழற நாட்கள் நிறைய தான். எத்தனை நாளா கனெக்ட் பண்ண வேணாம். 80 வயசு வரைக்கும் இருப்போமா, 90 இருக்குமா, 100 இருக்குமா, இந்த கதையே வேணாம். நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஆனா பயப்படுகிற பயம் இல்லாம நீ எத்தனை வாழ்வியோ அது தெரியுமா? நம்மளுக்கு எவ்வளவு வாழ்வோன்ட்டு உங்க ஆயுசு நாள் உங்களுக்கு தெரியுமா? ஆயுசு நாள் தெரியும், சாவுற நாள் தெரியும். அப்படிங்கிறவங்களால ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது. கரெக்ட் தானே? நீங்க எப்ப சாவ போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப நாளைக்கே சாவ போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி இருப்பீங்க? உங்களா முடிஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. பேச்சே வராது. ஆமா, இன்னைக்கு நாளைக்கு நினைச்சு இன்னைக்கே செத்துருவானா தம்பி சொல்றான். நாளை நினைச்சு இன்னைக்கே சாவு வந்துடும். அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் தன்னுடைய சாவு எப்போன்னு அவருக்கு தெரியும். ஏசப்பாக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏசப்பாக்கு மாத்திரம்தான் இந்த பஸ்காவுல அவர் சிலுவையில அடிக்கப்பட போகிறது தெரியும். ஆனாலும் அவர் எவ்வளோ ஒரு வியாகுலத்தை அவர் ஃபேஸ் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம நீங்க எவ்வளவு வாழறீங்களோ அதை விட அவருக்கு பயப்படுகிற பயத்தோட வாழற வாழ்க்கை ஜாஸ்தியா தான் இருக்கும். எவ்வளவு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஜாஸ்தியா இருக்கும். ஆமென், ஆமென். நான் நினைக்கிறேன் உண்மையிலே சிப்புராலும் பூவாலும் ரொம்ப நாள் வாழ்ந்திருப்பாங்க. நிறைய பிள்ளைங்கள அவங்க பிரசவம் பார்த்திருப்பாங்க. ஆமா, நிறைய பிள்ளைங்கள அவங்க காப்பாற்றி இருப்பாங்க. ஏன்னா
அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்ததுனாலதான். 3 விஷயங்களை பார்த்தோம். 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு என்ன செய்யும்? கர்த்தர் நம்மளுக்கு போதிப்பார். நம்பர் 2, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால ஆண்டவர் நம்மளோடு கூட ரகசியங்களை பேசுவார். 3வது, நம்முடைய ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணும். 4வது, நீதிமொழிகள் 14:26. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திட நம்பிக்கை உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திட நம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த், பலன். எதற்கு பலன் தெரியுமா? இந்த பூமியில மற்ற பயங்கள் இருக்கிறது. சொல்லுங்களேன், உங்களுக்கு எதெல்லாம் பயம்? எதை பார்த்தா பயம்? எனக்கு பாம்பை பார்த்தா பயம். உங்களுக்குலாம்? பல்லி. வெரி குட் சொன்னா சிஸ்டர். வீட்டிலே இருக்கிறது பார்த்து பயம். பாம்பாச்சும் என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். பல்லி டெய்லியும் தான் இருக்கும். அதை பார்த்து பயமா உங்களுக்கு? வெரி குட். அப்புறம் வேற யாருக்கு? மேனேஜரை பார்த்தோம் அம்மாடி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல லைஃப்ல. மேனேஜரை பார்த்தா அப்புறம் மனுஷனை கண்டா ஒரு பயம். வேற என்னமா? டீச்சர் அவட்ட யாராவது எந்த ஸ்கூல்ல படிக்கிறா? இது நான் வந்து சொல்றேன் டீச்சர் கிட்ட. டீச்சரை பார்த்தா பயமா? ஓகே. அப்புறம் ஹைட்ஸ் பார்த்தா யாருக்கெல்லாம் பயம்? ரொம்ப உயரத்தை பார்த்தா. ஓகே, உயரம். அப்புறம் அவ்வளவுதான். வேற பயமே இல்லையா உங்களுக்குலாம்? பாஸ்டமா பார்த்தா பயமா? யாரோ சொல்றாங்களே பாஸ் யாருக்கு? நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல பல்வேறு பயங்கள் இருக்குது. ஒன்று நேச்சுரலா வர பயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வண்டி ஓட்டிட்டே போறீங்க, எதுக்கு குறுக்க டக்குன்னு ஒரு லாரி வந்துருச்சுன்னா என்ன பண்றோம்? டக்குன்னு பயந்துடுறோம்ல. இது வந்து நேச்சுரல் பயம். இது இயற்கையாய் வருகிற பயம். கொஞ்சம் மேல இருந்து நம்ம கீழே அப்படி குதிக்கும் போதோ இல்ல டக்குன்னு விழுற மாதிரி நம்ம ஒரு பயம் வந்தது இல்ல. இது வந்து நேச்சுரலா வருகிற பயம். ஒரு சில பயம் நான் சொல்றேன், சத்ரு கொடுக்கிற பயம். அது வந்து பயத்தின் ஆவி. சொல்லுங்க, பயத்தின் ஆவி. ஆண்டவர் நம்மளுக்கு பயத்தின் ஆவி கொடுக்கல. அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பயத்தின் ஆவி என்ன தெரியுமா அங்க பண்ணோம்? உங்களை அப்படியே பின்னாடி இழுத்துரும். உங்களை அப்படியே முடங்க செஞ்சிடும். ஒரு ஓரமா உட்கார்ந்துருவீங்க, எழுந்திருக்கவே முடியாம செஞ்சிடும் பயத்தின் ஆவி. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு அந்த பயத்தின் ஆவியே கொடுக்கல. அப்ப கர்த்தர் கொடுக்கலன்னா யார் கொடுக்குற அந்த ஆவிய? அதனாலதான் சொல்றேன், இனிமே உங்க ஜெபங்கள்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட எப்படிமா ஜெபிக்கணும்? அப்பா, பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற எந்த ஆவிக்கும் என் மேல அதிகாரம் இல்ல நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? கரங்களை நல்லா வானத்துக்கு நேரா ஏறெடுத்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை தவிர வேற எந்த ஆவிக்கும் என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் வாழ்க்கையின் மேல அதிகாரம் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். இந்த பயம் சத்ரு கொண்டு வருகிற பயம். அல்லேலூயா. இன்னொரு பயம் இருக்குது. என்ன பயம் தெரியுமா? மனுஷர்களுக்கு உண்டான பயம். சிஸ்டர் சொன்னாங்கல்ல, மேனேஜரை பார்த்தா பயம், இவங்க டீச்சரை பார்த்தா பயம். இப்படிப்பட்ட பயம் நான் சொல்றேன். திட நம்பிக்கை அப்படின்னா இந்த உலகத்துல வேற எந்த பயம் இருந்தாலும் எல்லாவற்றையும் விழுங்கி சாப்பிடுற அளவுக்கு திடமும் நம்பிக்கையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு கொடுத்தோம். இந்த பயம் அந்த பயத்தை எல்லாம் சாப்பிடும். அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை. அல்லேலூயா. 5வது நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய இருக்குது, ஆனா இன்றைக்கு நான் 5ஓடு கூட தான் நான் முடிக்க போகிறேன். 22ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும். இன்றைக்கு நான் சொல்றேன், எப்படி எகிப்தியனோ எப்படி இஸ்ரவேலனோ ஒன்னா சேரவே முடியாதுன்னு சொல்றேனோ, இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ உங்களுடைய தாழ்மையும் ஒன்று நெஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? ஐஸ்வர்யம்,
மகிமை, ஜீவன். சொல்லுங்க, உங்க வாய் தந்து நீங்க சொல்ல சொல்ல நீங்க சுதந்திரிப்பீங்க. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இவ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு பெற்று தரும். ஆமென். மொத்தமா சொன்னா ஒரே வார்த்தையை சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க நல்லா வாழ்வீங்க. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் தழைக்க செய்வார். நன்மைகளினால் அவர் நிரப்புவார். இந்த உலகத்துல வேற எந்த பயத்தாலையும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை அவருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும்? அந்த சிப்பிரால் பூவாளுக்கு இருந்த அந்த பயப்படுகிற பயம், அந்த பயப்படுகிற பயம் அன்றைக்கு தெய்வத்தினுடைய திட்டத்தை நிறைவேறுச்சு. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன், உங்க சித்தத்தை நான் செய்யணும்? நல்ல கண்களை மூடி வானத்துக்கு நேராய் கரங்களை ஏறெடுத்தப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யணும் அப்பா. அப்பா, உங்க சித்தத்தின்படி நான் வாழணும். உங்க திட்டங்கள் எல்லாம் இந்த பூமியில நிறைவேறணும் அப்பா. உங்க சித்தம் போல நீ நடத்துவீராகப்பா. அப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்க சித்தம் நிறைவேறுவதற்காக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஏசப்பாவை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்ததுனாலதான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற சிப்பராளாக, பூவாளாக அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, சத்துருவின் திட்டங்களை அதமாக்குகிற சிப்பராளும் பூவாளுமாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? நல்ல சத்தமா சத்தத்தை உயர்த்தி அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க பிளஸ் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பிடுகிற பயத்தினால நீங்க ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. பயப்படுகிற பயம் அப்பா இந்த நாளில் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திற்குள்ள உண்டாவதாக. அப்பா, சித்தத்தை நிறைவேற்றுகிற பலன், அப்பா திட்டங்களை நிறைவேற்றுகிற பலனினாய் நீங்க ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக. நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா, உங்க சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றணும் அப்பா. நீங்க உங்க திட்டங்கள் நிறைவேறணும். சத்ருவின் திட்டங்கள் அதமாகணும். இதுக்கெல்லாம் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுங்க. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அன்னைக்கு சிப்பரால் பூவால பயன்படுத்தினீங்களே, சாதாரண மருத்துவச்சிகள் தான். எங்கேயோ ஒரு மூலையில இருந்த 2 பெண்களை கொண்டு உங்க சித்தத்தை நிறைவேற்ற உங்களால முடியும்னா, இங்க அமர்ந்திருக்கிற இத்தனை ஜப்பா பெண்களை அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த ஆலயத்தை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இங்க இருக்கிற பாஸ்டமாவை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அப்பா, இங்க ஒவ்வொருத்தரும் அப்பா எங்க மூலமா உங்க திட்டம் நிறைவேறணும். உங்க திட்டம் நிறைவேறணும் அப்பா. Thank you Jesus. என் சித்தமல்ல உம் சித்தமானா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தமானா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை அழைக்கிறேன் அழைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் அப்பா, என்னை நாங்கள் தருகிறோம்ப்பா.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு உங்க வழியை போதிங்கப்பா, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. நான் சொல்ல திரும்பி என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அப்பா எனக்கு நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிங்க, நான் செல்ல வேண்டிய பாதையில எனக்கு வெளிச்சம் காட்டுங்கப்பா. அப்பா உனக்கு பிரியமில்லாத பாதையில நான் போகக்கூடாது, என் கூட சேர்ந்து ஜெபிங்க. உனக்கு பிரியமில்லாத பாதையில நான் போகக்கூடாது அப்பா, சத்துருவின் வழியில நான் நடக்க கூடாது அப்பா. உங்க வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே. என்னோட கூட ரகசியங்களை பேசுங்கப்பா. ஆண்டவர் பத்தி கேளுங்க, என் கூட ரகசியம் பேசுங்க. உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா, உங்க சித்தத்தை எனக்கு அறிவிங்க ராஜா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, அது காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இப்படி தோன்றாத ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா கர்த்தர் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். இன்றைக்கு அந்த ரகசியத்தின் வெளிப்பாடுகள்னால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க போறோம். அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, திட நம்பிக்கையினால நிரப்புங்கப்பா. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேல மகிமையும் ஜீவனும் ஐஸ்வர்யத்தினால என் ஜனத்தை நிரப்புவீராக. நன்றி அப்பா. ஒரு நிமிஷம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிச்சுக்கோங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. அப்பா என் சகோதரி, பக்கத்துல இருக்கிற அக்கா, பக்கத்துல இருக்கிற தங்கச்சி எதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறாங்களோ அப்பா, அப்பா அவங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. நீங்க செய்வீங்க நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. அவங்க குடும்பத்தை தடைக்கும்படி செய்யுங்கப்பா. அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை தாங்கப்பா. அப்பா அவங்க கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. அவங்க குடும்பத்துல சமாதானத்தை தாங்கப்பா. அப்பா அவங்க வர்த்திக்க செய்வீராங்கப்பா. அப்பா அவங்க நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா, உங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. அப்பா ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா அப்பா நீங்க கர்ப்பத்தை திறந்து கொடுங்கப்பா. அப்பா அப்பா ஒருவேளை திருமணம் ஆகலைன்னா அப்பா திருமணத்தை நடத்திட்டாங்க ராஜா. அவங்க எதுக்காக உங்க தேடி வந்திருக்காங்களோ ஒரு விஷயம் உங்க இரக்கம், உங்க இரக்கம், உங்க இரக்கம் அப்பா உண்டாவதாக. இன்றைக்கு ஒருவேளை சகோதரிய, கர்த்தருடைய திட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகணும். அதனாலே அவர்களுடைய கர்ப்பங்களை கர்த்தர் திறந்தார். ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். கர்ப்பங்களை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள யாராவது உங்களுடைய கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருக்கு நம்ம கேட்க போறோம். அப்பா கர்ப்பங்களை திறந்து கொடுப்பவரே, உங்களுடைய ஜனத்தை பலுகி பெருக செய்பவரே, ஓ அந்த பெருக்கத்தை யார் தடை செஞ்சாலும் அப்பா அந்த ஐடியா நிறைவேறாது. அப்பா அந்த திட்டம் நிறைவேறாது. ஒருவேளை சத்ரு மரணத்தை கொண்டு அப்பா அவருடைய கருவில் இருக்கிற அந்த கருவை கலைக்கணும்னு எண்ணம் கொண்டிருந்தாங்க. ஒரு விஷயம் இந்த சத்ருக்கு எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம் ராஜா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசு எனக்காய் சிந்தின ரத்தத்தின் அதிகாரத்தினால அப்பா அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகள் அப்பா குழந்தை உருவாக கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகள் அப்பா அது உடல் ரீதியா இருக்கிற எல்லா பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில. அப்பா இந்த சாட்சிகள் எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில. மலடியாய் இருந்தவனை சந்தோஷமான பிள்ளை காட்சியாய் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஓ நீர் பெருக்கத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் பலுகி பெருக செய்பவர். உங்களால அண்ணாளுக்கு குழந்தை உண்டாச்சு, உங்களால ராகேலுக்கு குழந்தை உண்டாச்சு, உங்களால எலிசபெத்துக்கு ஒரு குழந்தை கிடைச்சதுன்னா அப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிற என் சகோதரிக்கு உங்களால முடியும் அப்பா. நீங்க கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. மீண்டுமா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்கள் குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பாங்களாக. அப்பா இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின பாஸ்டர் அம்மாக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நீங்க ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக. அப்புறம்
பிரயோஜனமற்ற ஊழியக்காரி ஆண்டுகிறேன். என்னிடத்துல மேன்மை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. நீ ஒருவரே மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டலாமே. இவ்வளவுதான் சொன்னோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க போகும்போதே உனக்கு விரோதமா செய்ய போகிற எல்லா எதிரியுடைய சூழ்ச்சிகள் கேன்சல் ஆக போகுது. ஹல்லேலூயா. சத்தங்காலம் ஆனா ஆகட்டுன்ற மாதிரி இருக்கேன். மாஸ்டர் போகும்போது ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொன்னாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நிறைய திங்கிங். ஆமாம், போகும்பொழுது வேற திங்கிங் இருக்கவே கூடாது. ஆமாம், ஹல்லேலூயா. போகும்போதே என்ன திங்கிங்ல தான் போக போகிறோம். எனக்கு விரோதமாக யாரும் என்ன பண்ண முடியாது. எழும்ப நாங்கள் எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? பலத்தவர்களாய், மிகுதியானவர்களாய். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல முக்கியமான நேரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். என்னவென்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக நாம் இதுவரை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இப்போது கத்தருக்காய் கொடுக்கிற நேரம். ஆமென், ஹல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கத்த வர மாட்டேங்குது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்து நம் தேவன் தேவனை நாம் பிரியப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ளாய் நாம் கடந்து வர போகிறோம். இப்பொழுது கணத்துக்குரிய பாஸ்டர் கனிமொழி அம்மா அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது தேவனுக்காய், கர்த்தருடைய இந்த ஊழியத்திற்காய், இந்நாளுடைய ஊழியத்திற்காய் நாம் தேவனுக்காய் நாம் கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைகள் நீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைகள் நீரையா, இது வானத்தின் வாசல். ஏசையா
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல செய்தியை நாம் கேட்டோம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? கர்த்தர் நல்லவர். அருமையான சகோதரியை கொண்டு வந்து கர்த்தர் நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங் ஆள் கொடுத்துருக்கிறார். எத்தனை பிளஸ்ஸிங் கொடுத்தாரு? 2 5 நான் சொல்லுங்க போல 5 தானே. இப்போதான் டைரி தேடுறாங்க. என்னவா? போதிப்பார், ரகசியத்தை அறிவிப்பார், ஆயுஷ்நாள் கற்பனை பண்ணுவார், இதே நம்பிக்கை, ஐஸ்வர்யம். கடைசியா ஒரு 3 சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதம் கொண்டு போறீங்க. வழியில கீழே என்ன விட்டு போறீங்க? பொத்தல் பையில போட்டு போறீங்க. ஆமென். எடுத்து போய் வீட்டில் வச்சிரு. நேரம் போனவங்க எங்க போனோம்? சாப்பிட்டு போன வீட்டுக்குள்ள போயிடுங்க. அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா கறி கடைக்கு போயிருவீங்க. பாய் கடைக்கு சண்டே ஆராதனை முடிஞ்சதும் கறி கடைக்கு பாய் நல்லா வளர்ந்துக்கிறான். ஆசீர்வாதம் பார்த்தா நம்ம விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை வாங்கி எங்க போகுது? பாய் கடைக்கு. அதனால ஆசீர்வாதத்தை வாங்கி எங்க போனோம்? வீட்டுக்கு போறீங்களா? ஹல்லேலூயா. மற்றவங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுக்காக உணவு ஆயத்தப்பட்டது நம்ம யூத்து டீமும் பெண்கள் துறையும் சேர்ந்து இந்த உணவை உங்களுக்கு ஆயத்தப்படுத்திக்கிறாங்க. நான் சொன்னேன்மா டீ மட்டும் கொடுத்துட்டு மீட்டிங் மட்டும் நடத்திடலான்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர் வருஷத்துக்கு ஒரு நடத்துகிறோம், இதை நல்லா கிராண்டாக நடத்தணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு உணவு ஆயத்தப்படுத்திருக்காங்க. நீங்கள் மேலே ஃப்ளைட்டில் வாங்கிட்டு மேலே போயிட்டு சாப்பிட்லாம். ஃப்ளைட்டில் வாங்கினா ஃப்ளைட்டில் பதற போறீங்க. மேலே மொட்டை மாடியில் நமக்காக ஆண்டு நிழல் கொடுத்துருக்குறாரு. ஆமென். அதனால் அங்கே நின்று நீங்கள் அழகாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு நீங்கள் கீழே சின்ன பார்த்துங்க. ஆமென். மேலேயும் சாப்பிட்லாம், கீழே நீங்கள் சேரில் உட்காந்து சாப்பிட்லாம், சிந்தாமல் சாப்பிடலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒத்துழைத்தவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பெண்கள் துறையில் அவங்க ஜெப டீமும் நல்லா இதுக்காக ஜெபம் பண்ணாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில உபவாச ஜெபத்தில் சேர்ந்து ஜெபித்து இந்த கூட்டத்துக்காக அவங்களாம் தொடர்ந்து ஜெபித்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஜெபித்த உங்களையும் அசோக் நகர் விசுவாசி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. சிஸ்டர் க்ளோரி சிஸ்டர் வந்து பாஸ்டமா க்ளோரி பாஸ்டமா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவின் பரிகாரி ஊழியத்தை செய்தான ஆமென். அவர்கள் வந்து ஜெயிப்பார்கள். கடைசி ஜெபமாக கொடுத்த காணிக்கையாகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் அவர் ஜெயிப்பார்கள். அவருடைய கணவர் வந்து மிஸ்டரி ஆகம் கொண்டவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து மிகுந்த சந்தோஷம். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் தலைவரை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஜெபம் பண்ணோம். எங்கள் பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கூட்டத்துக்காக ஆண்டவரே எத்தனையோ நாள் சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரும் ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதமான கூட்டம், பெண்கள் கூட்டம் வைக்கும்படி தேவன் கிருபை செய்தபடியா கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் மனதார உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கப்பட்ட வார்த்தை மூலியமா ஆண்டவரே இவர்களை பழகி பெருக பண்ணுவீராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடி எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவா இந்த பிள்ளைகளை உயர்த்தி வைங்கப்பா. இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படட்ட ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஆண்டவரே செய்தி ஆண்டவரே சகோதரி மூலியமா நீர் பேசுனீர் அப்பா. அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ ஆண்டவரே ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவா பெருக பண்ணீங்கப்பா. அப்படியா சபை இந்த அளவுக்கு ஆண்டவரே பல நேரங்களில் ஊழியக்காரர் நிறைய நேரங்களில் ஒடுக்கப்பட்டிருக்கிறாரப்பா.
நிறைய ஊழியம் செஞ்சு ஆண்டவரே கர்த்தர் நாமத்துக்கு மகிமையா வாழணும் வச்ச அத்தனை குடும்பத்துக்கும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, ஆனாலும் அதுக்கு ஏற்ற பலனை இன்னும் அவர் காணல. ஆண்டவரே இந்த ஆண்டு முடியறத காட்டியும் கர்த்தர் அதை செய்து முடிப்பீராக அப்பா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாத ஆண்டவரே. ஆண்டவரே ஆதியாகமம் 26:24 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே ஈசாக்கோட கர்த்தர் இருந்து ஆண்டவரே பஞ்ச தேசத்துல அவன் விதைத்தான். அந்த ஆண்டு 100 மடங்கு அவன் பெற்றுக்கொண்டது போல இந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. அருமை ஊழியர்களும் குடும்பங்களும் இணைந்து செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் தேவன் அனுகூலமான வாசல்கள் திறப்பீராகப்பா. ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படட்டும். சத்துரு வல்லமைகள் அழிக்கப்படட்டும். தீய சக்திகள் ஊழியத்துக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுகிற எல்லா சத்துரு வல்லமைகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா செய்து கொண்டுகிற எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்கள் நிறுவனமாகட்டும். கர்த்தர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் நிறுவனமாகபடி தேவன் எழுந்தருளுவீராக. ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கூட இருந்து ஊழியர் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கொடுத்த இந்த நாள் செய்தி கொடுத்த ஊழியர் குடும்பங்களையும் சகோதரியும் ஆசீர்வதிங்க. இன்னும் அவர்கள் பழகி பெருகட்டும். இன்னும் கர்த்தருடைய நாமத்துக்கு அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு ஒரு தாயாரா மாறட்டும். ஆண்டவரே எஸ்தர் ராணியை போல ஆண்டவரே 127 நாடுக்கு அவர் ராணியா இருந்தார். ஆண்டவரே அதே போல அநேக நாடுகளுக்கு அநேக தேசங்களுக்கு சகோதரியை செய்தி கொடுத்த சகோதரியை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. சத்துரு இதுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துரு வல்லமைகள் நிறுவனமாகட்டும். ஊழியர்களை குடும்பம் அந்த ஊழியர் குடும்பங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்மை நேசித்து கொடுத்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்பட சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இதிலும் மேலானவைகளை காண்பி சொன்னீங்களே. இந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தேவன் அறிவீரப்பா. ராமைக்கு சறுக்கி மடியில் விழுந்து ஆண்டவரே இவர்கள் எல்லா விதத்திலையும் மேன்மை அடையும்படி, இவர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படும்படி, இவர் கொடுத்த ஒவ்வொரு கடன்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். எங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெப கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த நாளில் நம்ம மத்தியில் வர்ஷிப் பண்ண பாஸ்டர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். மோசஸ் ராஜசேகர் 5 கல் பையில் அற்புதம். அவன் நம்ம பாடாமல் நிறைய சபையில் பெரிய பாடுறோம். ஆனால் இன்றைக்கி அவன் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். வந்து நம்ம வர்ஷிப் பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தர் அவளை ஆசிரியர் சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்து விசேஷ விதமாக உதவி செய்த ஒவ்வொருவரையும் மியூசிக் வாசித்த இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் அரேஞ்ச் பண்ண பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தம்பி ராஜுக்காக அவங்க டீம் தான் நமக்கு இந்த போஸ்டெல்லாம் ஒட்டி அவங்க உதவி செஞ்சாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம இந்த பிள்ளைகளுக்காக வாலிய பிள்ளைகளுக்காக கர்த்தர் சோதனை பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்காக உணவு ஆயத்தப்படுத்தின சுகுமார் அவருடைய கேட்டரிங்காக, சிமியோன் கேட்டரிங்காக இந்த கேட்டரிங்கை கர்த்தர் ஆசீர்வதித்து சோதனை பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் சமாதானமும் இன்றும் என்று சதாகாலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. அந்த அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் மேலே சாப்பிட விரும்புகிறவங்க நீங்கள் மேலே வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். யாரும் சாப்பிடாமல் போகாதீங்க. உங்கள் எல்லாருக்காக உணவு ஆயத்தப்பட்டிருக்குது. இருந்து சாப்பிட்டு போகும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மேலே நீங்கள் போனால் தான் கீழே உங்களுக்கு இடம் கிடைக்கும். அதனால்
மேலே நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அப்படிதான்